Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre les phrases très simples en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் நாளாந்த பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான சிறிய மிகவும் இலகுவான வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. Vous êtes prêts? இன்று avez-vous உங்களிடம் உள்ளதா அல்லது நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்ற அர்த்தங்களில் வரும். உன்னிடம் உள்ளதா அல்லது நீ வைத்திருக்கிறாயா என்றால் as-tu. இந்த சொற்களை வைத்து வாக்கியங்களை எவ்வாறு மாற்றலாம் என்பதை பார்க்கலாம். உங்களிடம் ஒரு கார் இருக்கிறதா? உங்களிடம் ஒரு கார் இருக்கிறதா? Avez-vous une voiture? Avez-vous இதனுடைய அர்த்தம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்பதற்கு பயன்படுத்தலாம். Avez-vous une voiture? இந்த வாக்கியம் vous avez une voiture. உங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. இந்த வாக்கியத்தை வினாவாக மாற்றுவதற்கு நாம் இங்கு அவே என்ற வினை சொல்லை முன்னுக்கு கொண்டு வந்து avez-vous une voiture என்று கேட்கும் பொழுது வினா வாக்கியமாக மாற்றி விடுகிறோம். இதை போல சில உதாரணங்களை பார்க்கலாம். உங்களிடம் ஒரு பேனை இருக்கிறதா? Avez-vous un stylo? Avez-vous un stylo? உங்களிடம் பணம் இருக்கிறதா? Avez-vous l'argent? Avez-vous l'argent? உங்களிடம் கம்ப்யூட்டர் இருக்கிறதா? Avez-vous un ordinateur? Avez-vous un ordinateur? உங்களிடம் ஒரு வங்கி கணக்கு இருக்கிறதா? அதாவது ஒரு பேங்க் அக்கவுண்டை குறிப்பிடுவோம். உங்களிடம் ஒரு வங்கி கணக்கு இருக்கிறதா? Avez-vous un compte bancaire? Avez-vous un compte bancaire? Un compte bancaire என்றால் ஒரு வங்கி கணக்கு. உங்களிடம் இருக்கிறதா? Avez-vous un compte bancaire? Avez-vous un compte bancaire? அடுத்து உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறதா? Avez-vous un rendez-vous? Avez-vous un rendez-vous? Un rendez-vous ஒரு சந்திப்பு. Avez-vous உங்களுக்கு இருக்கிறதா? இதை vous avez un rendez-vous? Vous avez un rendez-vous என்றும் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறதா? இதை எவ்வாறு பிரெஞ்சு மொழியில் கேட்கலாம்? Avez-vous un travail? Avez-vous un travail? Avez-vous இதை பயன்படுத்தி உங்களுக்கு பசிக்கிறதா என்று கேட்பதானால் Avez-vous faim? Avez-vous faim? faim என்றால் பசி. Avez-vous faim? உங்களுக்கு பசிக்கிறதா? உங்களிடம் இருக்கிறதா என்பதை போல உன்னிடம் இருக்கிறதா அல்லது நீ வைத்திருக்கிறாயா என்று கேட்பதற்கு tu as. இதை வைத்து சில வாக்கியங்களை பார்க்கலாம். உதாரணமாக உனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்று கேட்பதற்கு as-tu des enfants? As-tu des enfants? As-tu des enfants? Des enfants பிள்ளைகள் பன்மை சொல்லாக இருக்கும் பொழுது அந்த சொல்லிற்கு முன்னர் தே என்று போட வேண்டும். As-tu des enfants? இதை இன்னொரு வகையிலும் நாம் கேட்கலாம். Tu
as des enfants? Tu as des enfants? இன்னும் வேகமாக கதைக்கும் பொழுது t'as des enfants? t'as des enfants என்று கேட்கலாம். அடுத்து உன்னிடம் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கிறதா என்று கேட்பதற்கு as-tu un compte Facebook? As-tu un compte Facebook? As-tu un compte Facebook? ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட், ஃபேஸ்புக் கணக்கு, இதை நாம் compte ஃபேஸ்புக் என்று கூறுகிறோம். உன்னிடம் இருக்கிறதா என்று கூறுவதற்கு as-tu un compte Facebook? உனக்கு இங்கு நண்பர்கள் இருக்கிறார்களா? உனக்கு இங்கு நண்பர்கள் இருக்கிறார்களா என்று கேட்பதற்கு as-tu des amis ici? as-tu des amis ici? உனக்கு இருக்கிறார்களா? as-tu நண்பர்கள், des amis பன்மையாக இருக்கிறது, அதனால் நாம் அமி என்ற சொல்லிற்கு பிறகு எஸ் போடுகிறோம். அதே நேரம் des amis என்று கூற வேண்டும். ici இங்கு. as-tu des amis ici? as-tu des amis ici? அடுத்து ஒருவருடைய வயதை கேட்கும் பொழுது உனக்கு எத்தனை வயது என்று கேட்பதானால் tu as quel âge? tu as quel âge? வேகமாக கதைக்கும் பொழுது t'as quel âge? t'as quel âge? உனக்கு உதவி தேவைப்படுகிறதா? tu as besoin d'aide? tu as besoin d'aide? வேகமாக கதைக்கும் பொழுது t'as besoin d'aide? t'as besoin d'aide? உனக்கு உதவி தேவைப்படுகிறதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறிய சிறிய வாக்கியங்கள் தினசரி உரையாடல்களில் கதைக்கும் பொழுது பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.